மக்களே, இப்போ நான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இந்த கண்டென்ட் இந்தியா வல்லரசாகுவதற்கு உதவும். எப்படி உதவும் நான் பின்னாடி சொல்கிறேன். கவனிங்க, தமிழ்நாடு கராத்தே சங்கம் என்று ஒரு சங்கம் உருவாக்கப்பட்டது. என்னால் தான் உருவாக்கப்பட்டது. நான் தான் காரணம். எப்படி அப்படின்னா 1985 வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஒரு 10ஆம் தேதிக்குள்ள 9-10 ஒரு புதன்கிழமை தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து 3 அதிகாரிகள் இங்கே வந்தாங்க. இதே இடத்துக்கு வந்தாங்க. ஃபீலா மோசஸ் தான் தலைமை அதிகாரி. மற்றவங்க 2 பேர். நான் கராத்தே செஞ்சு காட்டி மோசஸ் திலக் அவர்கள் விளக்கி சொல்லி இங்கே தான் சரியான கராத்தே இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தமிழ்நாடு கராத்தே அசோசியேஷன் அஃபிலியேட்டட் டு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் இவங்ககிட்ட வந்து கற்றுக்கணும்னு போயிட்டாங்க. அப்போ எங்க கூட ஒரு 6 குரூப் சேர்ந்து போட்டி போட்டுச்சு. ஆர்பிடி மணி குரூப் போட்டி போட்டுச்சு, தேசிகன் குரூப்பு, குப்புசாமி, பொன்னுசாமி, துரை குரூப்புன்னு ஒரு 6 குரூப்பு, 5 குரூப்பு, நாங்கள் 1 6. எல்லாத்துக்கும் ஒரு வாரம் டைம் கொடுத்து எல்லாத்தையுமே பார்த்தாங்க. யாருக்கிட்டையும் கராத்தே இல்லை. மோசஸ் தலைமையில் இயங்குகிற மனோகர் செய்கிறதான் கராத்தேன்னு சொல்லி எங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் கனகராஜ், கலைமணி, ஜாக்கப்பு, அல்டாஃப்ல சின்ன பையன் அப்பெல்லாம் இல்லை, ரமேஷ்லாம் இல்லை, யாருமே இங்கே இல்லை. நான் மட்டும்தான் இருந்தேன். என்னோட டெமோ போட்டு தான் கொடுத்தாங்க. கனகராஜ் டெமோவோ, ஜாக்கப் டெமோவோ, கலைமணி டெமோவோ அல்ல. நாங்கள் கஷ்டப்பட்டு அப்ளிகேஷன் வாங்கின பிறகு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்து சேர்ந்துட்டாங்க. சரி, கராத்தே வளர்க்கணுமே, அப்ளிகேஷன் வாங்கியாச்சு, வளர்க்கணுமே, காசு இல்லை. அந்த காசுக்கு தான் சென்சை என்ன பண்ணாருன்னா, மோசஸ் திலக் அவர்கள் மனைவியோட 100 பவுன் நகையை அடமான வச்சு அந்த காசுல தான் தமிழ்நாடு கராத்தே சங்கம் வளர்க்கப்பட்டது. அப்படி வளர்த்த சங்கத்தை தான் சென்சை மோசஸ் திலக் அவர்களை குடிக்க வச்சு அவர் குடிகாரனாக்கி என்னை ஆக பார்த்தாங்க. நான் எஸ்கேப்பு. ஆனால் அவர் மாட்டிக்கிட்டார். 52 வயசுல அவருக்கு ஹார்ட் அட்டாக்கை உண்டாக்கி சாகடிச்சாங்க. யாரே இவங்க கனகராஜ், கலைமணி, ஜாக்கப் தான் சாகடிச்சாங்க. அந்த கதை ஒரு பெரிய கதை இருக்கு. 2002 ஜனவரி 5ஆம் தேதி அவர் இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல. ஹார்ட் அட்டாக்கை உண்டாக்குறது இவங்க தான். துரோகி பசங்க, கிறுக்கன். இவங்களுக்கு கராத்தையும் தெரியாது. இப்போ கவர்மெண்ட் கொடுத்த அந்த அப்ளிகேஷன் வச்சு பொது ஜனங்களை கராத்தே சொல்லி கொடுத்து கராத்தே மாதிரி ஒன்று ஏதோ ஒன்று கராத்தே புரியாம தான் எடுக்கிறாங்க. எடுத்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நான் குற்றம் சுமத்துறேன். ஸோ உங்கள் அஃபிலியேஷன் மக்களை ஏமாற்றத்தான் பயன்படுகிறதே தவிர மக்களுக்கு கராத்தே சொல்லி கொடுக்க அல்ல. நான் குற்றம் சுமத்துறேன். இப்போ நான் ஒரு பாடம் செய்கிறேன். நான் பிராக்டிஸில் உள்ளவன். வாட் இஸ் கராத்தே எனக்கு தெரியும். என்கிட்ட கேளுங்க. 85 செஞ்சதை விட இப்போ நான் இன்னும் நல்லா தெளிவாக செய்வேன். உங்களுக்கு புரிய வைப்பேன் எதுக்கு அப்படின்னு. இப்போ நான் ஒரு பாடம் செய்கிறேன். இந்த பாடத்து இது கொஞ்சம் அட்வான்ஸான பாடம். இந்த பாடமாக என்கிட்ட நிறைய இருக்குது. ஒரு பாடத்தை இவங்களை பண்ண சொல்லுங்க. யாரு இப்போ இருக்காங்களே, கனகராஜ், கலைமணி, ஜாக்கப், அல்டாஃப், ரமேஷ் இருக்காங்களே, நாங்கள் தான் கராத்தே தலைவர்கள்ட்டு ஒரு புண்ணாக்கும் தெரியாது அவங்களுக்கு. ஒரு பாடத்தை பண்ண சொல்லுங்க. தெரியாத அவர்களை விட்டு நீங்கள் சங்கம் வைக்கிறது, சங்கம் கொடுத்துருக்கிறது தமிழ்நாட்டை ஏமாத்துற மாதிரி இது வரைக்குமே ஏமாற்ற வந்துக்கிறாங்க. ஒரு 50 வருஷமா இனியும் ஏமாத்துவார்கள். அவர்களை ஏமாற்ற நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் என்று இந்த பதிவு மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். பயிற்சி கொள்ள போறேன். இப்போ நான் செய்ய போற ஒரு கற்பனை சண்டை பயிற்சி பண்றேன், பாருங்க. Ha!
ஹை ஹா ஹை ஹா ஹா ஹை ஹா ஹை ஹை ஹா ஹை ஹா ஹா